அவரை பதில் கொடுத்தவருக்கு கூப்பிட்டு போன் போட்டு நம்ம சகோதரர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து பிற தெரியுது பாருங்க அப்படின்னா, இந்த டைம்ல பிற தெரியுமா, பகல் நேரத்துல மதிய நேரத்துல பிற தெரியுமான்னு கேக்குறாரு. இப்ப பிறைய பத்தி ஆய்வே இல்லாம பிறைக்கு வந்து பதில் கொடுக்கறாங்க அவங்க. 6வது நாள் பிற, 7வது நாள் பிற, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசர் நேரத்துல 3:30 மணி 3:45 கிழக்கு பகுதியில தெரியும். அப்ப கிழக்கு பகுதியில வந்து பிற தெரியுமா, மேற்கு பகுதியில தெரியுமாங்கிற அந்த அறிவே இல்லாதவங்க பிறை சம்பந்தம் ஃபத்வா கொடுக்கறாங்க. இதுல வந்து முன்னணியில இருக்கிறது வந்து டிஎன்டிஜே. அந்த பிறை விசு கணக்கீடுல வந்து நம்ம ஏன் நிறைய சொல்ல வேண்டியது, டிஎன்டிஜே எதிர்ப்பு வர்றதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, டிஎன்டிஜே நிறைய பதில் கொடுத்துருக்குது. இந்த நம்ம புக் வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் டிஎன்டிஜே கொடுத்த பதில் தான். சுன்னத் ஜமாத்ல யாரும் இந்த அளவுக்கு கொடுக்கல, இதெல்லாமே டிஎன்டிஜே கொடுத்தது தான். அப்ப சுன்னத் ஜமாத்ல கொடுத்திருந்தா சுன்னத் ஜமாதி நாம வந்து விமர்சனம் பண்ணுவோம். அப்ப கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி டிஎன்டிஜேல உள்ளவங்க அதிகமா கொடுத்துருக்காங்க. அதனால டிஎன்டிஜே தான் நம்ம அதிக விமர்சனம் பண்ணுவோம். இப்ப டிஎன்டிஜேல வந்து மிகப்பெரிய ஆய்வாளர் சொல்லக்கூடிய இந்த ஜெயினுல் ஆபிதீன் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, பிறை பத்தி அடிப்படை அறிவு ஒரு கிடையாது. என்ன சொல்றாருன்னா, நான் பாக்குற பிற வந்து 3ஆம் பிறை தான் சொல்றாரு. நான் பார்க்கக்கூடிய பிற இதெல்லாம் கிளிப்பிங் இருக்குது. நாம பார்க்கக்கூடிய பிற 1ஆம் பிறை நினைச்சுக்கிட்டீங்களா, மக்களை கேட்கற 1ஆம் பிறை நினைச்சுக்கிட்டீங்களா, 2ஆம் பிறை நினைச்சுக்கிட்டீங்களா, 3ஆம் பிறை தான். 3ஆம் பிறையை தான் 1ஆம் பிறையை ரசூல்லா ஆக்க சொன்னாங்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து வேலை. ரசூல்லா வந்து 3ஆம் பிறையை தான் நீங்க பாக்குறீங்க, உங்க கண்ணுல 3ஆம் பிறையை தான் தென்படுது, அதை தான் நீங்க 1ஆம் பிறையை ஆக்கிக்கணும் ரசூல்லா சொன்ன ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட கிடையாது. ரசூல்லா எப்படி இட்டு கட்டுறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என் மீது வேண்டுமென்று இட்டு கட்டுறாரோ அவர் தனது தங்கும் இடம் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டுங்கிறாங்க. இந்த பயமெல்லாம் துளியும் கிடையாது. கூட்டம் கூடணும். அவங்களுக்கு மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் வந்து மக்கள்கிட்ட போகவே கூடாது. அதுக்கு எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட பேசினா எடுபடுமோ அந்த விஷயம் தான் பேசுறாங்க. இப்ப 3ஆம் பிறையை தான் ரசூல்லா 1ஆம் பிறை ஆக்க சொன்னா, நீ அதான் நாம பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, கரெக்டான விஷயம் தான். ரசூல்லே சொல்லிட்டாங்கல்ல, 3ஆம் பிறையை தான் வந்து ரசூல்லா 1ஆம் பிறையை வந்து ஆக்கிக்க சொல்லி சொன்னாங்க. எங்க சொன்னாங்க, எந்த நூல்ல இருக்கு? உட்கார்ந்து இருக்கிற யாராச்சும் அந்த பயான கேட்ட சவுல் யாராச்சும் கேட்டாங்களா? ஏன்னு கேட்டா, அண்ணன் வாயிலிருந்து வந்ததுன்னா எல்லாமே தௌஹீது. அண்ணன் வாயிலிருந்து எது வந்தாலுமே தௌஹீது தானே தவிர, அதுக்கு மாற்றம் குரானுக்கு மாற்றமா அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. சகாபி பேசிடுவாரு, அபூபக்கர் சித்திக் குரானுக்கு மாற்றமா பேசிடுவாரு, உமர் அலியும் குரானுக்கு மாற்றமா பேசிடுவாரு, அந்த சகாபி பேசிடுவாரு, இவர் பேசிடுவாரு. அண்ணன் வாயிலிருந்து வராது. வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஒரு வார்த்தை எடுத்து கொடுப்பா, அவங்க அண்ணன் தப்பா பேசுவாருன்னு சொல்றே இல்ல, ஒரு வார்த்தை எடுத்து கூட எடுக்க தெரியாது. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜே எதை சொன்னாலும் சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நிலைப்பாடு. அப்ப வந்து பிறை வந்து சொல்றாரு அவரு, பிறை அப்படியே வந்து மேற்குல உதிச்சு அப்படி கிழக்குல வரும் பாருங்க அப்படிங்கிறாரு. மேற்குல உதிக்குது பிற, அப்படி கிழக்குல அப்படியே மேல வரும், அப்படி விஞ்ஞானி மாதிரி அப்படி பேசுவாரு. அதை புடிச்சு இப்ப கேட்கும் போது அது டங் ஸ்லிப் ஆயிருச்சு. அது வந்து நாக்கு வந்து தடுமாறி கிழக்குல உதிக்குதுங்கிறது இன்னைக்கு எல்கேஜி பாடம். பிறை சூரியன் எல்லாம் கிழக்குல உதிக்கிற ஒரு எல்கேஜி பாடம். இன்னைக்கு புடிச்சு கேட்டவன்னு என்ன பண்ணிட்டாரு, டங் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னு. சரி, டங் ஸ்லிப் ஆகும், அது வந்து நம்ம மறுக்கல, நமக்காகும் எல்லாத்துக்கும் ஆகும். எழுத்துல ஆகாது. எழுத்துல எழுதியிருக்கிற ஏகத்துவத்துல வந்து அதெல்லாம் நம்ம குறிப்புல இருக்குது. ஏகத்துவத்துல வந்து ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறை வந்து மேற்குல தான் வந்து உதிக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கொள்கையே அதுதான். பிறை விஷயத்துல எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாதவங்க, பிறை எங்க உதிக்குதுன்னு தெரியாதவங்க, ஒரு எல்கேஜி பாடமே தெரியாதவங்க பெரிய பெரிய பல்கலைக்கழக மேதாவி மாதிரி பேசுறாங்க. அது எப்படி இது? அடிப்படையை தெரியலை. அப்ப இந்த விஷயத்துல அடிப்படையை தெரியாதனாலதான் இவங்க ஏராளமான அந்த பிறை சம்பந்தமான சட்டங்களை முரண்பட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 97ல வந்து அல்லாஹ்வுடைய கொண்டு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் மார்க் நம்ம வந்தோம். வரும்போது அப்ப வந்து இந்த பிறை நிலை